ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அழகே அழகோட செகண்ட் பார்ட்டை பார்க்கலாம் வாங்க. கோமதியை தூங்க போகலையான மலர் கேட்டுட்டு இருக்க. இல்லை, அவர்கிட்ட இருந்து ஃபோன் வரல அதுதான் சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க மொபைல் ரிங் ஆகுது. அடேங்கப்பா, 100 வயசு அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்றாங்க கோமதி. ஏங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்க, ஏய் எங்க இருப்போம், வீட்டில் தான் அப்படிங்கிறாரு பாண்டியன். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கோமதி கேட்க, இப்பதான் சாப்பிட்டேங்கிறாரு பாண்டியன். என்ன சாப்பிட்டீங்கன்னு கோமதி பேசிட்டு இருக்க. எல்லாரும் சுவாரஸ்யமா அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சாப்பிட போறேன், இட்லி சட்னி அப்படின்னு பாண்டியன் சலிப்பா சொல்ல, நீங்க நல்லா சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேக்குறாங்க கோமதி. சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா இல்லையான்னு பாண்டியன் கேட்க, இப்பதாங்க சாப்பிட்டேன், நல்ல சாப்பாடுங்க, ருசியா இருந்துச்சு, இந்த வீட்டு மருமக தான் சமைச்சா, எப்படி சமைக்கிறா தெரியுமாங்க, அப்பா பிரமாதமா சமைக்கிறாங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் கூச்சமும் நிறைய சந்தோஷமா மலர் பாக்யராஜை பார்த்து சிரிக்க, அவரும் சிரிப்போட பாக்குறாரு. அந்த பொண்ணு பேரு அழகு மலர், நல்ல பேர் இல்லைங்க அப்படின்னு சொல்ல, அவர் ஏதோ சொல்ல வராரு. அதுக்குள்ள இன்னொரு மருமக பேரு அழகுமதிங்க. ஏங்க, அழகு மலரோட புருஷன் அவர் பேங்க்ல வேலை பாக்குறாருங்க, பேரு பாக்யராஜ் அப்படின்னு கோமதி அடிக்கிட்டே போக, ஏய் சரி சரி சரி, கொஞ்சம் மூச்சு விட்டு தான் பேசுங்கிறாரு பாண்டியன். என்னங்க நீங்க அவங்கள நீங்க பார்த்தது இல்லைல்ல அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் நீயே இப்பதானேடி அவங்கள போய் பார்த்துருக்க, நான் எப்படி அவங்கள பார்த்துருக்க முடியும்னு கேட்குறாரு பாண்டியன். உடனே கோமதி, ஏங்க 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 நான் வீடியோ கால் பண்றேன் பாருங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. ஏய் கோமதி அப்படின்னு இவரு உளறி கொட்டிக்கிட்டு இருக்காரு. ஏய் கோமதி அப்படின்னு அவருக்கு அங்க கத்திக்கிட்டு இருக்க. இவங்க காலை கட் பண்ணிட்டு, வீடியோ கால் பண்றேன், அவர் உங்களை பார்க்கட்டும் அப்படின்னு கோமதி ரொம்பவே சிரிச்சிட்டு சொல்ல, அவங்கள இன்னோசென்ட்னு சொல்றதா ஓவர் ஆக்டிங்னு சொல்றதான்னு நமக்கே கன்ஃபியூஸா தான் இருக்கு. எல்லாருமே சிரிப்போட பார்த்துட்டு இருக்க. வீடியோ கால் பண்றாங்க கோமதி. ஐயோ எப்படி ஆன் பண்றது அப்படிங்கிற பாண்டியன் மூஞ்சிக்கிட்ட கொண்டு போய் செல்ல வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க. கால் ஆன் ஆயிடுச்சு போல இருக்கு. கோமதி பயந்து அரடி பின்னாடி போயிடுறாங்க. ஐயோ என்னங்க, மூக்கு மட்டும் தெரியுது, தள்ளி தள்ளி கொஞ்சம் தள்ளி வைங்க போனை அப்படின்னு சொல்ல, என்னாடி சும்மா நெய்யின்னுகிட்டு, இப்ப கரெக்டா அப்படின்னு முகத்தை தள்ளி வச்சு கேக்குறாரு பாண்டியன். கோமதி உடனே முகமே மாறிடுறாங்க. என்னங்க உங்க முகமே வாடி போயிருக்கு, என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அடிக்கிற வெயில் அந்த மாதிரிங்கிறாரு பாண்டியன். நான் வந்துடுறேங்க சீக்கிரமா அப்படின்னு கோமதி சொல்ல, நீ வந்து என்னடி செய்ய போற, அப்படியே சூரியனை கைய வச்சு மறைச்சிருவியோ அப்படின்னு கிண்டலா கேக்குறாரு பாண்டியன். என்னங்க நீங்க என்ன கோமதி கேட்டுட்டு இருக்க. இங்க எல்லாரும் சிரின்னு சிரிக்கிறாங்க. ஒரு சமாளிப்பு சிரிப்பு சிரிச்சுட்டு இப்படிதான் கிண்டலா ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. சரி ஏங்க இருங்க நான் பாக்யராஜை காட்டுறேன் இருங்க அப்படின்னு மொபைல் எடுத்துட்டு போய் பாக்யராஜ் முன்னாடி வச்சு, ஏங்க இதுதான் அவங்களோட மூத்த பிள்ளை பாக்யராஜ் அப்படின்னு காட்டிட்டு, ஐயோ அப்படின்னு பேக் கேமராவை விட்டு ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்து கொடுக்க, பாக்யராஜா கையில வாங்குறாரு. பாண்டியன் நல்லா இருக்கியாப்பான்னு கேட்க, நல்லா இருக்கேன்றாரு அவரு. நீங்க அப்படின்னு அவரு கேட்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே, பார்த்துட்டீங்களா, கொடுங்க இருங்க இது ஏங்க இவரு சுரேஷ் எஸ்ஐயா இருக்காரு, இந்தாங்க பேசுங்க அப்படின்னு கையில கொடுக்க போறாங்க. அவரு கையில பிடிக்க முகத்தை திருப்பி, ஏங்க போலீஸ் பேசுங்க அப்படின்னு கொடுக்க, சுரேஷ் கையில வாங்கி ஹாய்ங்கிறாரு. நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்க, நல்லா இருக்கேங்கிறாரு சுரேஷ். அடுத்து அவருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. இவரு சரின்னு சொல்லிட்டு இருக்க, பேசிட்டீங்களா, கொடுங்க, ஏங்க இருங்க அப்படிங்கிறவங்க கொஞ்சம் தள்ளி வந்து, பாக்யராஜ் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வாப்பா, அவங்களையும் பார்க்கட்டும், அவர் பார்த்தது இல்லைங்கிறாங்க கோமதி ஒரே அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்க. பார்த்துட்டு இருக்காங்க 4 பேரும். போப்பா அப்படிங்கிறவங்க, என்னங்க அவங்க அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு வர சொல்லி இருக்கேன் இருங்க அப்படின்னு கோமதி சொல்ல, பாண்டியன் ஏய் கோமதி என்ன பதறிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ரொம்ப அன்னீசியா இருக்கு. இதோ பாருங்க, நான் நல்லா சமைப்பான்னு சொன்னேன்ல, மலர் இவதாங்க, பேசு அப்படின்னு மலர் கையில போனை கொடுக்குறாங்க. பாண்டியன் ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள, வணக்கங்க என்ன நெஞ்சில கை வச்சு வணக்கம் சொல்றாங்க மலர். வணக்கம்பாங்கிறாரு. ஏங்க இருங்க இன்னொருத்தி இருக்கா, இவ பேர் அழகுமதி, இவ காலேஜ்ல வேலை பாக்குறாங்க, நீ பேசு அப்படின்னு கொடுக்குறவங்க மறுபடியும் மொபைல பிடுங்கி, நான் மறந்துட்டேங்க ப்ரொஃபஸரு, இந்த பேசு அப்படின்னு கொடுக்க, அழகுமதி வணக்கம்ன்றாங்க. வணக்கம்பா அப்படின்னு உளறி கொட்டி கிளறி மூடுறாரு பாண்டியன். கோமதி இப்படி ஒரே காமெடி பண்ணிட்டு இருக்க. பாக்யராஜ் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வர்றாரு. அழகுமதி கிட்ட இருந்து போனை வாங்கி, ஏங்க இருங்க அப்படின்னு சொல்ல, அவரு சொல்லுப்பாங்கிறாரு. ஏங்க மீனாவோட மாமாவும் அத்தையும் வந்திருக்காங்க அப்படிங்கிற கோமதி ராகவன் கிட்ட, ஏங்க
ஏங்க என் வீட்டுக்காரர் லைன்ல இருக்காரு அப்படின்னு சொல்ல சரி சரின்னு சிரிப்போட வாங்கி காதுல வச்சு கட்டடமே அதிர்ற அளவுக்கு ஹலோங்கிறாரு அவரு. ஆஹா காதுல வைக்காதீங்க அப்படின்னு கோமதி சொல்ல அப்பா அப்படின்னு மௌத்துக்கு நேரா நகர்த்தி விடுறாரு சுரேஷ். ஓ ஓ சரி சரிங்க அப்படிங்கிற ஒரு கெக்கே பிக்கன்னு சிரிச்சுட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாண்டியன் கேட்க நாங்களும் நல்லா இருக்கோம் அப்படின்னு சிரிக்கிறவரு இந்தா இந்தா அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாரு. ஏங்க நீங்களும் பேசுங்க அப்படின்னு சொல்ல அந்த அம்மாவும் ஏக சிரிப்போட வாங்கிக்கிறாங்க. போனை வாங்கிக்கிட்டு உங்களை பத்தி சொன்னாங்க, மளிகை கடை வச்சிருக்கீங்களாமே அப்படின்னு கேட்க ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு அவரு உளறிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு அதுக்கு மேல கூச்சம் ஆயிடுது, என்ன பேசுறதுன்னு தெரியல, நீங்க பேசுங்க அப்படின்னு கொடுத்துடுறாங்க போனை. ராகவன் போனை வாங்கிக்க அப்புறம் நீங்க எல்லாரும் அவசியம் குன்னக்குடிக்கு வரணும், வந்து ஒரு வாரமாவது நீங்க நம்ம வீட்டுல தங்கணுங்கிறாரு பாண்டியன். அதுக்கு என்ன கண்டிப்பா வர்றோம் கண்டிப்பா வர்றோம் அப்படின்னு ராகவன் சொல்ல சரிங்க அப்ப நான் வச்சிட்டுங்களாங்கிறாரு பாண்டியன். ஏங்க இருங்க 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 வச்சிடாதீங்க அப்படின்னு போனை வாங்குற கோமதி. ஏங்க ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், இங்க இந்த வீட்டு முன்னாடி ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குங்க, ரொம்ப அழகா இருக்கு, இருங்க காட்டுறேன் அப்படிங்கிறவங்க காட்டிட்டு வந்துடுறேன்னு பொதுவா சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடுறாங்க. பாத்துக்கிட்டே இருக்க லட்சுமி என்னங்க இந்த அம்மா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்க அம்மா அவங்க ஜாலியா இருக்காங்கன்றாரு பாக்யராஜ். ஆனாலும் நேத்து கல்யாணம் ஆன புது பொண்ணு மாதிரி புருஷன்கிட்ட வீடியோ கால்ல அம்மா பண்ணி பேசுவாங்க அப்படின்னு லட்சுமி கேட்க ஐயையோ இதுக்கு என்ன பதில் சொல்றது, எதை சொன்னாலும் வில்லங்கமா தான் முடியும் அப்படின்னு மலரும் பாக்யராஜும் பாக்குறாங்க. மதியம் அதே பார்வையோட பாக்குறாங்க. சரிங்க நாம நலிவிடலாம் வாங்கன்ற மாதிரி மலர் பாக்யராஜ பார்க்க அவரும் அதே தானே தலையாட்டிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்படியே மதியம் நழுவ சுரேஷும் பின்னாடியே போயிடுறாரு. ராகவனும் லட்சுமியும் மட்டும் நின்றுட்டு இருக்க கோவிலை காட்டிட்டு கோமதி உள்ளர வர்றாங்க. குடுகுடுன்னு சிரிச்சுக்கிட்டே உள்ளர ஓடி வர்ற கோமதி கிட்ட என்ன பேசிட்டீங்களான்னு கேக்குறாரு ராகவன். பேசிட்டேங்க, அவருக்கு உங்க எல்லாரையும் பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம்ன்றாங்க கோமதி. தூங்கலைங்களா அப்படின்னு லட்சுமி கேட்க தூங்கணும் தான், ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு கோமதி தயங்க. என்னன்னு கேக்குறாங்க லட்சுமி. அப்படியே பின்பக்கம் 2 தடவை எட்டி பார்த்துட்டு சுரேஷும் அழகுமதியும் சரியா பேசிக்க மாட்டாங்களா அப்படின்னு கோமதி கேட்க லட்சுமி ராகவன் 2 பேரோட முகமும் அப்படியே மாறிடுது. 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அமைதியா இருக்க இல்ல சொல்ல சங்கடமா இருந்தா பரவாயில்ல, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் அந்த பொண்ணு எல்லார்கிட்டையும் நல்லா பேசுது, அவனும் நல்லா பேசுறான், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்களே அதான் கேட்டேங்கிறாங்க கோமதி. மறுபடியும் அவங்க 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு அப்படியே நிக்க இல்ல அவசரமா நடந்த கல்யாணம்னு சொன்னீங்களே அதனாலதானோ அப்படிங்கிறாங்க கோமதி. லட்சுமி வாயை திறந்து அது மட்டும் காரணம் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே சுரேஷுக்கும் மதிக்கும் ஒருத்தர் நல்லா தெரியும் அப்படின்னு ஆரம்பிக்கிற லட்சுமி அதுக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் சொல்றாங்க. கல்யாணமாகி அவனுக்கு வேலை கிடைச்சிட்டா எல்லாம் சரியாகிடும்னு நினைச்சோம், ஆனா 2 பேரும் இன்னமும் முன்ன மாதிரியே தான் இருக்காங்க அப்படிங்கிறாரு ராகவன். சுரேஷும் பிரச்சனை பண்ற ஆளெல்லாம் இல்ல, நல்ல பையன்தான், அவன் போதாத நேரம் என்னமோ பண்ண போய் என்னமோ நடந்துருச்சு, ஆனா மதிக்குமே வாய் கொஞ்சம் நீளம் தான், எப்பவுமே பட்டுன்னு பேசிடுறா, எங்களாலேயே அவகிட்ட எதுவுமே பேச முடியல அப்படிங்கிறாங்க லட்சுமி. கொஞ்ச நாள்லயே எல்லாம் சரியாயிடும்னு நம்புறோம், இதை விடலாம் சண்டை போட்டுக்கிட்டவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்றத நாம பாத்திருக்கோம்ல அப்படிங்கிறாரு ராகவன். உடனே கோமதியும் ஆமாங்க எங்க வீட்டுல ராஜியும் கதிரும் கூட அப்படிதாங்க, பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஆனா இப்ப பாருங்க அவன் இல்லாம இவ இல்லாம அவன் இல்லன்னு அப்படி ஒத்துமையா இருக்காங்க, அந்த மாதிரி இவங்களும் சீக்கிரமா மாறிடுவாங்கன்னு நம்பிக்கையா சொல்றாங்க கோமதி. நடந்தா நல்லது தானே 2 பேரும் நிறைவா சிரிக்கிறாங்க. அடுத்து கோமதி வந்து ஒரு பெட்ல படுத்திருக்காங்க. ஒரு பக்கம் ராஜியும் இன்னொரு பக்கம் மீனாவும் படுத்திருக்காங்க. கோமதிக்கு தூக்கம் வராம முந்தானை எடுத்து விசிறிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வேர்க்குது போல. சப்பா என்ன வேர்க்குது அப்படின்னு உட்கார்றவங்க ராஜி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னு ராஜி தூக்கத்துல சொல்ல தூங்கிட்டியாமா எழுந்துருன்னு கூப்பிட என்ன தன்னை ராஜி எழுந்து உட்கார்றாங்க. மீனா அப்படின்னு கூப்பிட நான்லாம் தூங்கவே இல்லைன்னு பதில் வருது மீனா கிட்ட இருந்து. அந்த ஃபேனை கொஞ்சம் கூட்டி வையேண்டி அப்படின்னு கோமதி சொல்ல ஃபேன் ஃபுல் ஸ்பீட்ல தான் ஓடுது அப்படின்றாங்க ராஜி தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு. ஏண்டி நம்ம ஊர்ல பயங்கரமா வெயில் அடிக்கும் தான், ஆனா ராத்திரி இம்புட்டு வைக்க தெரியவே தெரியாதுடி, சாயந்தரம் ஆனதும் சுட ஆரம்பிக்குதுடி அப்படின்னு கோமதி சொல்ல கடல் பக்கத்துல இருக்குல்ல அதனால இருக்குன்றாங்க மீனா. 2 பேரும் விசிறிக்கிட்டே உட்கார்ந்துருக்க. பாவம் நாளைக்கு எக்ஸாம் எழுத வேண்டிய ராஜியும் கொடுமையான அவங்க கூட உட்கார்ந்துருக்காங்க. எப்படி இங்க தூங்க முடியும்னு தோணல. ஏய் பேசாம ஹால்ல போய் படுப்போமான்னு கேக்குறாங்க கோமதி. அத்தை ஹால்ல படுத்தா எதுவும் நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு ராஜி கேட்க கடவுளே
சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவோமான்னு கேக்குறாங்க கோமதி. சரி அப்படின்னு ராஜியும் தலையாட்ட 3 பேரும் இறங்குறாங்க பெட்டை விட்டு. ஐயோ இந்த கோமதி தொல்லை உண்மையிலேயே தாங்க முடியல. பேசாம விவேக்கோட பாட்டிக்கிட்ட சொல்லி ஒரு பாயசத்தை போட சொல்லுங்க, இல்லைண்ணா மைதா மாவுல அல்வா செஞ்சு கொடுக்க சொல்லுங்கப்பா. 3 பேரும் ஹாலுக்கு வர ராஜி லைட்டை போடுறாங்க. ஹாலில் சோஃபால உட்காந்துக்கிட்டு ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டு விசிறிட்டு இருக்காங்க. ஷோ ரூமுக்கு ஹால் எவ்வளவோ பரவாயில்லப்பா. ஐயோ ஆனாலும் சூடாதாம்மா இருக்கு அப்படின்னு அவங்க அங்க இருந்து நியூஸ் பேப்பர் எடுத்து விசிறிக்கிட்டு இருக்க ராஜி ஷால்ல விசிறிக்கிறாங்க. மீனாவுக்கு செம தூக்கம் வருது. அப்படியே நைஸா நகர்ந்து போய் கோமதியோட தோல்ல தலைய வைக்கிறாங்க. இவ ஒருத்தி ச்சே ஏற்கனவே கசகசன்னு இருக்கு, இதுல இவ வேற வந்து மேல படுத்துக்குவா அப்படின்னு கோமதி சொல்ல, நீங்க விசிறினீங்களே அந்த காத்துக்காக வந்தேங்கிறாங்க மீனா. இந்தா அப்படின்னு விசிறியோட தேங்க்ஸ் அத்தாங்கிறாங்க. இந்தாமா உனக்குன்னு ராஜி பக்கமா விசிறு. அவங்களும் முகத்தை கொண்டு வந்து காத்த வாங்கிக்கிறாங்க. சப்பா முடியலடா சாமி, ரொம்ப புழுக்கமா இருக்கத்த அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க மலர் ரூமை விட்டு வெளியே வர்றாங்க. என்ன இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, தூங்கலையான்னு கேக்குறாங்க. ரூம் ரொம்ப சூடா இருக்குமா, தூக்கமே வரலன்றாங்க கோமதி. அப்பவே அதுக்கு தான் நான் எங்க ரூமுக்கு வந்து தூங்கிக்கோங்கன்னு சொன்னேன். நீங்க இருக்கிற ரூம் கொஞ்சம் ஹீட்டா தாங்க இருக்கும். உங்க லக்கேஜ் வைக்கவும் பகல்ல ரெஸ்ட் எடுக்கவும் தான் உங்களுக்கு அந்த ரூம் அரேஞ்ச் பண்ணேன். நீங்க தான் அங்கேயே தங்கிக்கிறோன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு மலர் சொல்ல, பரவாயில்லம்மா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் தூங்க போயிடுவோன்றாங்க கோமதி. இல்லைன்னா இங்க ஹால்லயே படுத்துக்கிறோன்றாங்க அவங்க. அதெல்லாம் வேண்டாம், ஹால்ல எல்லாம் நீங்க படுக்க வேண்டாம், நீங்க எங்க ரூமுக்கு வாங்கன்றாங்க மலர். ஐயோ அப்படின்னு கோமதி சொல்ல, அங்க ஏற்கனவே 3 பேர் இருக்கீங்க, இன்னும் 3 பேர் தூங்கறதுக்கெல்லாம் இடம் இருக்காது அண்ணி அப்படின்னு மீனா சொல்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம் இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு மலர் அந்த பக்கம் போறாங்க. மலர் அண்ணி அப்படின்னு மீனா கூப்பிட்டு இருக்க மலர் நேரா உள்ளர வர்றாங்க. பாக்யராஜ் ஏதோ ஒரு பேப்பரை பார்த்துட்டு இருக்காரு. ஏங்க அப்படின்னு சொல்ல திரும்புறாரு. கோமதியத்தை ராஜி மீனா 3 பேரும் ஹால்ல உட்கார்ந்து இருக்காங்க. அந்த ரூம் ரொம்ப ஹீட்டா இருக்காங்க அப்படின்னு மலர் சொல்ல, அப்படியா வான்னு கூப்பிடுறாரு அவரு. 2 பேரும் ஹாலுக்கு வர்றாங்க. என்னம்மா தம்பிய வேற எழுப்பி விட்டுட்டியான்றாங்க கோமதி. நான் தூங்கலம்மா முழிச்சிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிறாரு பாக்யராஜ். நம்ம ரூம்ல வந்து தூங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மலர் சொல்ல, அம்மா நீங்க 3 பேரும் எங்க ரூம்ல தூங்குங்க, நானும் மலரும் உங்க ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கிறோங்கிறாரு பாக்யராஜ். அப்படின்னு மலர் தலையாட்ட, பாப்பா ஸ்ருதியோட தூங்கட்டுங்கிறாரு அவரு. இல்லண்ணே அந்த ரூம்ல தூங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குமேன்றாங்க ராஜி. என்ன தான் எங்களாலேயே அங்க தூங்க முடியல, நீங்க எப்படி தூங்குவீங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லாதான், நாங்க ஹால்லயே படுத்துக்கிறோம், நல்லா தான் இருக்குங்கிறாங்க மீனா. மலரும் பாக்யராஜும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சரி ஒன்னு பண்ணலாம், நான் ஹால்ல படுத்துக்கிறேன், நீங்கெல்லாம் எங்க ரூம்ல படுத்துக்கோங்கிறாரு பாக்யராஜ். இப்போ சுரேஷ் வெளியே இருந்து வர, என்ன இது அப்படின்னுட்டு இருக்காங்க மீனா. உள்ளர வந்த சுரேஷை பார்த்து, இப்போ என்ன நீ வெளியிருந்து வர்றேன்னு மலர் கேக்குறாங்க. அது போன் வந்துச்சு அதான் பேச போனேங்கிறாரு அவரு. நீங்கெல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுரேஷ் கேட்க, ரூம் வெக்கையா இருக்குன்னு கொஞ்ச நேரம் ஹால்ல வந்து உட்கார்ந்தோம், அது இவங்களுக்கு தாங்கல, ஓ அண்ணனும் அண்ணியும் அவங்க ரூம்ல வந்து தூங்க சொல்றாங்க அப்படின்றாங்க கோமதி. நான் ஹால்ல படுத்துக்கிறேன், நீங்க 3 பேரும் உள்ளர தூங்குங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்கடா அப்படிங்கிறாரு பாக்யராஜ். அண்ணே ஏற்கனவே அண்ணி அங்க இருக்காங்கல்ல, இடம் பத்துமான்னு சுரேஷ் கேக்குறாரு. அதான் அதுக்கு தான் சொன்னேன், அந்த குழப்பமே வேணாத்தான், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் தூங்குங்கன்றாங்க மீனா. அப்படியெல்லாம் எப்படி விட முடியும் அண்ணே, மீனாவும் ராஜியும் ஓ ரூம்ல தூங்கட்டும், இவங்க ஏ ரூம்ல மதியோட தூங்கட்டும், நாம 2 பேரும் ஹால்ல தூங்கலாம், என்ன சொல்றேங்கிறாரு சுரேஷ். பாப்பா என்னப்பா நீங்க வேலைக்கு போற பிள்ளைங்க கரையில வெக்கையில படுத்துக்கிட்டு அப்படின்னு கோமதி சொல்ல, அதெல்லாம் விஷயமே இல்லைங்க, நானும் அண்ணனும் அடிக்கடி ஹால்ல தான் படுத்து தூங்குவோம் அப்படிங்கிறாரு சுரேஷ். அம்மா சுரேஷ் சொல்றதுதான் கரெக்ட், நீங்க எங்க ரூமுக்கு போங்க, மலரு நீ ராஜியையும் மீனாவையும் ஓ ரூமுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, சரிங்கன்றாங்க மலரு. என்னப்பா நைட்டு எல்லாரையும் போட்டு நான் குழப்பிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க மலர். இல்ல நீ நாங்க இங்கேயே படுத்துக்கிறோம்னு சொல்ல, வா மீனா வான்னு சொல்றேன்ல, வா வா ராஜி வா, நீயும் வா வாங்க அப்படின்னு 2 பேர் கையையும் பிடிச்சி இழுக்காத குறையா கூட்டிட்டு போறாங்க மலர். ஐயோ தம்பி சொன்னா கேளுங்கன்னு கோமதி சொல்ல, வாங்க நீங்க வாங்கன்னு சுரேஷ் கூப்பிடுறாரு. காலையில வேலைக்கு போறவங்க நீங்க அப்படின்னு கோமதி சொல்ல, வாங்கம்மா வாங்க நீங்கன்னு சுரேஷ் கூப்பிட, போங்கம்மா சுரேஷ் கூட்டிட்டு போடாங்கிறாரு பாக்யராஜ். கோமதி சுரேஷோட போறாங்க. மதி பெட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளர வர்ற சுரேஷ், இவங்க ரூம் ரொம்ப ஹீட்டா இருக்கான், அதான் இந்த ரூம்ல தூங்கலான்னு கூட்டிட்டு வந்தேன்றாரு. நானுமே சொல்லணும்னு நினைச்சேன், மீனா ராஜி எங்க, அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியது தானேன்னு கேக்குறாங்க மலர். அவங்க அண்ணன் ரூம்ல தூங்குறாங்க, அண்ணனும் நானும் ஹால்ல படுத்துக்கிறோன்றாரு சுரேஷ். என்னால நீங்க ஹால்ல போய் படுக்க வேண்டாம்,
வேணும்னா நான் இங்க ஒரு ஓரமா அப்படின்ற கோமதி. சோ அப்படின்றவங்க மண்டையை சொரிஞ்சிட்டு புருஷன் பொண்டாட்டி இருக்க ரூம்ல நான் இப்படி வேண்டாம் வேண்டாம், நான் ஹால்லேயே படுத்துக்கிறேன்றாங்க கோமதி. அவங்க மண்டை சொரிஞ்சிட்டு ஒரட்டு எடுத்து வைக்க மதிய குறுக்க வர்றாங்க. சுரேஷும் தடுத்து பிடிக்கிறாரு. அதெல்லாம் இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, நான் ஹால்லேயே படுத்துக்கிறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் போக தம்பி அப்படின்னு தயக்கமா கூப்பிட்டு இருக்காங்க கோமதி. பரவாயில்லங்க அப்படிங்கிறாங்க மதி. அவர் ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு திரும்ப தம்பி தம்பி ஒரு நிமிஷம் அப்படின்னு கோமதி கூப்பிட சுரேஷ் திரும்பி பாக்குறாரு. கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், பேசலாமா அப்படின்னு கோமதி கேட்க பேசலாமேங்கிறாரு. ஒரு 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு அடுத்து மதியை பார்த்து உங்ககிட்டையும் சேர்த்துதாமா பேசணும் அப்படிங்கிற கோமதி. எப்படி அப்படின்னு தயங்குறாங்க. உங்க கல்யாணத்தை பத்தி சொன்னாங்க, நானும் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாக்யராஜும் மலரும் எப்படி இருக்காங்களோ அதுக்கு நேர் மாறா நீங்க 2 பேரும் இருக்கீங்க. பேசிக்க கூட மாட்டேங்கிறீங்களேப்பா அப்படின்னு கோமதி கேட்க 2 பேரும் தர்ம சங்கடமா நிக்கிறாங்க. என்னடா இவ விருந்தாளியா வீட்டுக்கு வந்தவ உங்க வீட்டு விஷயத்தெல்லாம் பேசுறாளேன்னு நீங்க யோசிக்கலாம். எனக்கும் உங்க வயசுல பிள்ளைங்க இருக்காங்க, நீங்களும் என் பிள்ளைங்க மாதிரி தான். கல்யாணம்னு ஒண்ணு நடந்துருச்சுப்பா, அதுக்கப்புறமும் நீங்க 2 பேரும் பேசாம இருக்கிறது எப்படி இருக்குப்பா? பிடிக்காத கல்யாணம்னா பேசாம இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ராஜுக்கும் கதிருக்கும் நான் தான்ப்பா கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்க கல்யாணம் ஒரு மார்க்கமா தான் நடந்தது. 2 பேருக்கும் ஒருத்தர் பார்த்தாலே பிடிக்காது. வேற வழியே இல்லாம என் பேச்ச தட்டக்கூடாதுன்னு தான் 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இப்ப 2 பேரையும் பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்க 2 பேருமே எச்சில் முழுங்கிட்டு நிக்கிறாங்க. கோமதி 2 பேரையும் பார்த்துட்டு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்ல அப்படிலாம் இல்லைங்கிறாங்க மதி சுரேஷை பார்க்க அவரும் மதியை தான் பார்த்துட்டு இருக்காரு. இங்க பாருங்க, ஊர்ல ஒவ்வொரு கல்யாணமும் ஒவ்வொரு மாதிரி நடக்குது. அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது இல்லையா அப்படின்னு கோமதி சொல்ல என்ன பதில் சொல்றதுன்னு 2 பேரும் தயங்கிட்டே நிக்கிறாங்க. ஒன்னு தெரியுமா, என் பொண்ணு குழலிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது நல்ல பையன் நல்ல குடும்பம் இது 2ஐயும் தான் நாங்க பார்த்தோம். குழலியும் அவரும் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டது கூட இல்ல, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா தான்ப்பா இருக்காங்க. அதே நம்பிக்கையில தான் என் பையன் சரவணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு உச்சி கொட்டுற கோமதி. அவன் வாழ்க்கை நல்லா அமையல, ஆனா மீனா புடிச்சு போய் தான் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. 2 பேரும் அம்புட்டு சண்டை போடுவாங்க, ஆனா ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ராஜி கதிர் கதையை பத்தி தான் நான் சொன்னேனே, கல்யாணம் நடக்கிற விதத்துக்கும் அதுக்கு பின்னாட வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்கிறது இல்ல. அதுக்கு என் குடும்பமே பெரிய உதாரணமா அப்படின்னு கோமதி அவங்க 2 பேரையும் நிறுத்தி வச்சு பெரிய லெக்சரே அடிச்சிட்டு இருக்காங்க. இதோ பாருங்க, 2 பேரை பார்க்க நல்லா இருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல வேலையில இருக்கீங்க, நல்லபடியா சேர்ந்து வாழ பாருங்க அப்படின்னு சொல்ல 2 பேருமே இருக்கமா விட்டா போதும் தப்பிச்சுக்கலான்ற மாதிரியே தான் நிக்கிறாங்க. இல்ல நான் சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க 2 பேரும் யோசிச்சு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா நல்லா வாழ்வீங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு கோமதி சொல்ல மதிய சுரேஷும் ஓர பார்வையா பாத்துக்கிறாங்க. ஐயோ, நான் ஒருத்தி நடுராத்திரியில வாழ்க்கை பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். என் தம்பி, நாளைக்கு உனக்கு வேலை இருக்குல்ல, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்ல சுரேஷ் ஒண்ணுமே சொல்லாம டக்குன்னு அங்க இருந்து போயிடுறாரு. மதியம் போற சுரேஷையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. சுரேஷ் போனதும் மதிக்கிட்ட வந்து தோல்ல கைய வச்சு அப்படியே கண்ணத்தை தடவிட்டு ஏமா நான் பேசுனதை தப்பா நினைக்கல அப்படின்னு கோமதியே கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க மதி. ஒருத்தர் முயற்சி பண்ணுங்கம்மா புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒத்து வரலன்னா அது வேற கதை, ஆனா முயற்சி பண்ணாமே இருந்துட்டோன்னு வச்சுக்கோயேன் அது ரொம்ப தப்புமா அப்படின்னு கோமதி சொல்ல அப்படியே யோசனையா குனியிறாங்க மதி. அப்படியே அவங்க முகத்தை நிமித்தி யோசனை பண்ணி பாருமா, முயற்சி பண்ணுமா, நிதானமா நான் சொன்னதை யோசிச்சு பாரு அப்படின்னு கோமதி சொல்ல மதி சரின்னு தலையாட்டி வைக்கிறாங்க. அப்பாடா, ஒரு வழியா கோமதியோட அலப்பறை இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. நாளைக்கு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தாங்காதுடா சாமின்னு தான் தோணுது. மயிலி என்ன ஆனாங்க, மத்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்க, ரொம்ப நாளா குழலிய காணமே ஆச்சு, அவங்க எங்க போனாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க கோமதி இங்க ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது நாளைய எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.